பசங்க 10 வயசு 15 வயசு ஒரு 20 வயசுக்குள்ளதான் கஞ்சா தண்ணி அதிகம் சார். கஞ்சா தண்ணி எங்கள் ஊரில் சின்ன பசங்க 10 வயசு 15 வயசு ஒரு 20 வயசுக்குள்ளதான் கஞ்சா தண்ணி அதிகம் சார். கஞ்சா தண்ணி இப்போ பூரா எல்லாம் போட்டுக்கிட்டு நைட் நேரத்தில் பூரா அந்த குளிக்கிற ரூம் நேரம் அந்த ஜன்னலை பூரா கலட்டி வைக்க, சைடில் போய் குளிக்கிற ரூம் போய் அங்கிட்டு போய் நிற்க செய்ய, இந்த மாதிரியே இது பண்ணி ஒரு பையனை பிடிச்சி கொண்டு வந்து இங்கே உட்காந்துருக்கோம். அது நிறைய இதே தான் நடக்குது. சின்ன பசங்க 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தண்ணி கஞ்சா தான் அதிகமாக இருக்குது எங்கள் ஊரில். அதனால அந்த 3 நாளாக வந்து டேஷனில் வந்து இதை பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது வரைக்கும்? இப்போ பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ நேரம் இந்த 3 நாள் ஆயிடுச்சு, இன்னும் எந்த இதுவுமே சொல்லலை. இப்போ பேசி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன சொல்லணும்னு தெரியல. நின்று குனிஞ்சு பார்த்தா எங்கள் பாத்ரூம் தெரியுற மாதிரி, பக்கத்து வீட்டு மாடியில் ஏறி நின்றுக்கிறது, அங்கேருந்து பார்த்தா எங்கள் பாத்ரூம் தெரியுற மாதிரி நின்றுக்கிறாங்க. அதனால் முந்தானது நோட்டை விட்டு பார்த்து முந்தானத்து கையும் காலமாக பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் வரைக்கும் எங்களுக்கு எதுவும் பதில் கொடுக்கல. வீடு வந்து தனியாக இருக்குது சார். அங்கிட்ட வந்து காடுதே அடுத்து. அது கூப்பிட்ட பயமாக இருக்குது. எவனாவது வந்துட்டாங்கன்னு கூப்பிட்டா கூட ஆம்பளை எல்லாங்கிட்டு. அதனால அவங்க துணிச்சலை செய்கிறாங்க. அந்த இப்போ செஞ்சவனு வீடு பக்கம் தான், எங்கள் வீடு பக்கத்தில் தான் செய்யணும். எவ்வளோ நாள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இது 2 மாத அளவுலேயே இருக்குது. 2 மாத அளவுலேயே நாங்கள் தூங்காமையே நைட்லாம் நோட்டை விட்றது. நீங்கள் போலீஸ் எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? முந்தானத்தை கொடுத்துட்டோம். கையில் பிடிச்சவனே வர சொல்லிட்டோம். கையில் பிடிச்சவனே ஆளை வர சொல்லி நாங்கள் பிடிச்சி கொடுத்தோம். போலீஸ் என்ன சொன்னாங்க? அப்போ நாங்கள் நீங்கள் காலையில் வாங்கம்மா, காலையில் வாங்க, நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்த உடனே செய்ய முடியல. ஆக்ஷன் எடுக்கிறோம் வாங்க. நாங்கள் இங்கே வந்தோடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு நான் அனுப்பிவிட்டோம். நெஞ்சு வலிக்குன்னு சொல்லிட்டியா? மாடியிலேருந்து குளிச்சா நெஞ்சு வலிக்குமா வலிக்காதா சார்? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. அவன் மாடியிலேருந்து குளிச்சியா? ஆனால் நாங்கள் அடிச்சோன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தாலும் எங்கள் ஆத்தத்துக்கு நாங்கள் அடிக்க மாட்டோமா? அவங்க வீட்டில் உடனே அடிக்க மாட்டாங்களா? என்ன செய்யணும்? கரெக்டாக இது கேட்டு சொல்லணும். அவனுக்கு பின்னாடி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களையும் கண்டுபிடிக்கணும். அவங்க பின்னாடி கேங் இருக்குன்றாங்க, அதையும் கண்டுபிடிக்கணும். அவங்க எங்கள் ஊரில் வந்து பப்ளிக்காகவே வச்சு கஞ்சா விற்கிறாங்க. ஒளிவு மறைவுலாம் இல்லை, மரத்துக்கடியில் ஊருக்குள்ள ஊருக்குள்ள வச்சுதான் கஞ்சா விற்கிறாங்க. யார் இதை கேட்டுக்கல போலீஸ் வந்தாங்கனாலும் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க. எங்களுக்கு கரெக்டாக இது ஆக்ஷன் எடுத்தே ஆகும்.